ஹாய் ஒருவன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் மிட்டம்க்கான கெமிஸ்ட்ரி கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம் 11th ஸ்டாண்டர்டோடது. ஸோ நாளைக்கு சென்னைக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் எக்ஸாம். ஸோ அதனால தான் மித்த டிஸ்ட்ரிக்ட் மாணவர்களும் இருந்தீங்கன்னா பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆல்ரெடி போட்டிருக்கேன். நான் அதிலேயே கம்மி பண்ணி தான் கொடுத்துருக்குறேன். லாஸ்ட் மினிட் கொஸ்டின் தான் அதுவும். நீங்கள் அதை எடுத்து படிச்சிங்கனாலே 50க்கு 45க்கு மேலே எடுக்கலாம். ஸோ 10 1 மார்க் வந்துடுது. புக் பேக் 1 மார்க் உருப்படியாக படிச்சிங்கன்னா போதும். ஃபஸ்ட் யூனிட்டு செகண்ட் யூனிட்டு 6th 7th யூனிட் தான் பெரும்பாலும் இருக்கும். 11th யூனிட் இருந்தால் இருக்கலாம். 11th யூனிட்டுக்கும் ஆனால் நான் கொடுத்துருக்கேன் இம்பார்ட்டன்ட். இங்கே பாருங்களேன், டிஃபைன் ஒன் மோல் புக் பேக், எம்பிரிக்கல் ஃபார்ம் ஆஃப் ஃப்ரக்டோஸ் புக் பேக் ஃபர்ஸ்ட் லெசன், வாட் இஸ் லாட்டிஸ் எனர்ஜி எல்லாமே புக் பேக் தான். பாருங்கள் 14வது கொஸ்டினும் புக் பேக்கில் இருக்குது. ஸ்டேட் பாயில்ஸ் லா, கண்டிப்பாக லா ஒன்று கேட்பாங்க. எக்ஸ்பிளைன் தி டயர் ஆஃப் ஆட்டோமொபைல், இது வந்து அந்த லெசன் தான். ரீசனிங் கொஸ்டின் 6th லெசன். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் ஹவு மெனி ரேடியல் நோட்ஸ், இதுவும் புக் பேக் தான். Calculate the number of molar mass of sulfuric acid, இது வந்து book back questions. Pauli's exclusion principle, Haber principle, Guy-Lussac law வந்து 6th lesson. Diffusion efficient book back 6th lesson. Entropy 6th lesson, எல்லாமே book back. பாத்தீங்களா, இது எல்லா கொஸ்டினுமே நான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கிறேன். சரிங்களா, இதில் எது ஸ்டேட் பார்த்து எதில் வந்து பாத் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. டிஃபைன் ஆர்பிட்டால், இந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பாக இருக்குது. செகண்ட் லெசன் நான் கொடுத்துருக்கேன். அதேமாதிரி 5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிரிக்கல் ஃபார்முலா சம் ஒன்று வந்துடும். சரிங்களா, அடுத்து குவாண்டம் நம்பரோட டைப்ஸ் எழுதிருங்க. ஸோ அதுதான் அவங்க கேட்குறாங்க. அடுத்து ஹன்ஸ் ரூல், எலக்ட்ரான் கன்ஃபிகரேஷன் ஃபார் திஸ் புக் பேக்கில் இருக்க தான் கேட்பாங்கன்னு நினைக்காதீங்க. பாருங்கள், இதுவும் கேட்குறாங்க. வான் வால் ஈக்குவேஷன், கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் ஈக்குவேஷன், கண்டிப்பாக இது வரும். நான் சொல்லியிருந்தேன் வரும் ஃபர்ஸ்ட் மிட்டமில் வரும். செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், அதான் கெல்வின் பிளாங்க், கிளாசியஸு, என்ட்ரோபி ஸ்டேட்மெண்ட்டு, அதுதான். ஸோ அதை நீங்கள் நல்லா படிங்க. கேட்டசிக்ஸ் ஆஃப் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, கட்டில ஆற்றின் சிறப்பியல்கள், கண்டிப்பாக 5 பாயிண்ட் படிக்கணும். ஸோ பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குது கொஸ்டின் பேப்பர்னு. இந்த மாதிரி தான் எல்லாத்துக்குமே வரும். ஸோ 3 மார்க்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக நான் கொடுத்தது படிச்சிங்கனாலும் எழுதிடலாம். 50 மார்க் எக்ஸாம் வச்சாங்கன்னா இப்படி வரும் பேட்டர்னு. 30 மார்க் வச்சாங்கன்னா 2 5 மார்க் வரும். உங்களுக்கு வந்து ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் கம்மியாக எழுத சொல்லுவாங்க, அவ்வளோதான். மற்றபடி 10 1 மார்க் வந்துடும். ஸோ எப்படி பார்த்தாலுமே ஃபெயிலாக வாய்ப்பே இல்லை. நல்லா படிச்சிங்கன்னா, ஒழுக்கமாக படிக்க முடியலனாலும் கண்டிப்பாக நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் இந்த கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடும். எம்பிரிக்கல் ஃபார்முலா இது எக்ஸைஸ் எக்ஸாம்பிள் நல்லா பார்த்துக்கோங்க. வான் டெர் வால் கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த லெசன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா 5 மார்க்கு பார்த்துக்கோங்க. 2 5 மார்க் கேட்டிருக்காங்க, நான் 4 5 5 மார்க் தான் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி செகண்ட் யூனிட்லேயும் போர் ஆட்டமு, அதுக்கப்புறம் அந்த ஹாபர் பிரின்சிபல், பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன், குவாண்டம் நம்பரு எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும். ஸோ அதுதான் வரும். அதே மாதிரி 2 மார்க் 3 மார்க்கும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோலாம் நான் ரொம்ப இன்டெப்த்தாலாம் கொடுக்கல. ஒரு லெசனுக்குன்னு ஒரு 7 8 கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். அதுதான் கேட்டக்கவும் செஞ்சுருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ஒழுக்கமாக படிச்சிங்கனாலே போதும், நல்ல மார்க் எடுத்துடலாம். 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி இப்படி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கட்டாயமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.